அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம டிஇடி பேப்பர் 2க்கு உண்டான சைக்காலஜி இந்த டயட்லேருந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கேள்விகளை தொகுத்து கொடுத்துருக்காங்க. அதில் ஏற்கனவே ஒரு 3 யூனிட் பார்த்துருக்கோம். 3வது யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 240-250 கேள்விகள் இருந்தது. இந்த யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அழகு 4 யூனிட் 4ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கேள்விகள் பக்கம் இருக்குது. என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுக்கு உண்டான ஆன்சரை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப், அதுக்கப்புறம் டெலகிராம் குரூப் இருக்குது. விருப்பப்படுறவங்க சேர்ந்துக்கலாம். எந்த ஒரு அப்டேட்ஸும் அதில் கொடுத்துக்கிட்ருக்கோம். இப்போ யூனிட் 4ல் வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங், ஊக்குவித்தல் மற்றும் கற்றல், அதை பற்றின கேள்விகள். டைரெக்டாக கேள்வியெல்லாம் பார்ப்போம். முதல் கேள்வி, உளவியல் அறிஞர் டால்மன் கூற்றுப்படி ஊக்கிகள் மோட்டிவேட்ஸ் என்பது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உயிரிகளை தங்கள் இலக்கை அடைய செய்யும் போக்குகள், டெண்டன்சிஸ். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குண்டான ஆன்சர் பி. அடுத்து, உள்நிலை ஊக்கிகளின் முக்கிய தன்மை, ஆப்ஷன் சி, உள்ளார்ந்த திருப்தி மற்றும் ஆர்வத்திலிருந்து உருவாவது. மூன்றாவது கேள்வி, ஹெப் கூறியபடி மனித நடத்தை எதனால் கட்டுப்படுத்தப்படுகிறது, ஆப்ஷன் பி, நரம்பியல் செயல்பாடுகள் மற்றும் ஊக்கிகளால். அடுத்து நான்காவது கேள்வி, ஊக்குவித்தல் சுழற்சியில் உந்து சக்தி டிரைவ் எப்போது தோன்றுகிறது, ஊக்குவித்தல் சுழற்சியில் உந்து சக்தி என்பது எப்போது தோன்றுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையோ குறைபாடோ உருவாகும் போது. அடுத்த ஐந்தாவது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எது வெளிநிலை ஊக்கிக்கான சரியான உதாரணம், ஆப்ஷன் சி, பாராட்டு, பரிசு, மதிப்பெண். அடுத்து, ஹல் கொள்கையின்படி நடத்தை நோக்கம் என்பது, ஆப்ஷன் பி, உந்துதலை குறைப்பது. ஏழாவது கேள்வி, எதிர்பார்ப்பு மதிப்பு கொள்கையின்படி ஊக்குவிப்பு எப்போது அதிகமாக இருக்கும், ஆப்ஷன் சி, எதிர்பார்ப்பு மற்றும் மதிப்பு இரண்டும் உயர்ந்திருக்கும் போது. எட்டாவது கேள்வி, மாஸ்லோவின் ஊக்கி வகைப்படுத்தலில் சேராதது எது, ஆப்ஷன் டி, மரபியல் கட்டமைப்பு தேவைகள். அடுத்து, ஸ்கின்னர் கருத்துப்படி ஒரு நடத்தை வலுப்பெறுவதற்கான முக்கிய காரணம், ஆப்ஷன் பி, நடத்தைக்கு பின்பாக கிடைக்கும் வலுப்படுத்துதல். பத்தாவது கேள்வி, கல்விச் சூழலில் மாணவர்களின் உள் ஊக்குவிப்பை அதிகரிக்கும் காரணி, ஆப்ஷன் சி, ஆசிரியரின் அன்பு மற்றும் பாராட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துக. இந்த பொறுத்துகைக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் கேள்வி தாண்டே, ஒவ்வொருத்தரோட உளவியலாளர் யார், சைக்காலஜிஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு உண்டான கோட்பாடுகள் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தாண்டேவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, டைரெக்டாக விளைவு விதி ஊக்குவித்தலை அதிகரிக்கும். அவர் தான் தாண்டேவோட தான் பார்த்திங்கன்னா முயன்று தவறி கற்றல். அடுத்தது டால்மன் வந்து பார்த்திங்கன்னா நோக்கவியல் கோட்பாடு, அதாவது நோக்கமுள்ள நடத்தை. அடுத்து லெவின் அவரோடது வந்து பார்த்திங்கன்னா களக்கோட்பாடு, ஃபீல்டு தியரி. அவரோடது வந்து பார்த்திங்கன்னா லெவினோடது ஃபீல்டு தியரி. அடுத்த ஹல்லோடது வந்து பார்த்திங்கன்னா உந்த குறைப்பு கோட்பாடு. அந்த உந்த குறைப்பு கோட்பாடானது உள்கருத்து செயல்முறைகளால் இயக்கப்படும் ஊக்குவித்தல். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குண்டான ஆன்சர், ஆப்ஷன் டி. அடுத்து 12வது கேள்வி, பின் வருவனவற்றுள் அறிவுசார் ஊக்குவித்தல் கொள்கை வலியுறுத்துவது எது, ஆப்ஷன் பி, தூண்டலை மனிதன் எவ்வாறு மதிக்கிறான் என்பதே முக்கியம். 13வது கேள்வி, மெக்டூகல் கூற்றுப்படி மனித நடத்தையை உருவாக்குவதற்கு காரணமானவை, ஆப்ஷன் ஏ, 14 முக்கிய இயல்பு ஊக்கங்கள். அடுத்து, உள்நிலை ஊக்கிகள் பொதுவாக, ஆப்ஷன் ஏ, நிலையான மற்றும் நீண்டகால கற்றலை உருவாக்கும். 15வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது ஊக்குவித்தல் என்ற கருத்தை சரியாக விளக்குகிறது, ஆப்ஷன் சி, செயலில் ஈடுபடச் செய்யும் உள் உந்துதல். அடுத்து கூற்று காரணம் 2 இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கூற்றானது உள்நிலை ஊக்கிகள் மாணவரின் ஆழமான மற்றும் நிலையான கற்றலை உருவாக்குகின்றன. காரணம், உள்நிலை ஊக்கிகள் வெளிப்புற பரிசுகள் மற்றும் தண்டனைகளின் மூலம் உருவாகின்றன. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூற்று சரி. ஆனால் அதுக்கு இது ரீசன், காரணமானது கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏங்கிறது சரி, கூற்று சரி, காரணம் தவறு, ஆப்ஷன் சி. கூற்று சரி, காரணம் தவறு. உள்நிலை ஊக்கிகள் வெளிப்புற பரிசுகள் மற்றும் தண்டனைகள் மூலம் உருவாகின்றங்கிறது
தவறான ஒன்று. அதெல்லாம் உள்நிலை ஊக்கிகள் அப்படிங்கிறது வெளிப்புற பரிசுகளால் வருவதில்லை, உள்ளார்ந்தது தான். அதனால் காரணம் தவறு, கூற்று சரி. ஆப்ஷன் சி. அடுத்து 17வது கேள்வி. கூற்று. வெளிநிலை ஊக்கிகள் மாணவரை உடனடியாக செயல்பட செய்யக்கூடியவை. காரணம், வெளிநிலை ஊக்கிகள் பெரும்பாலும் பரிசு, போட்டி, தண்டனை போன்ற வெளிப்புற காரணிகளால் தூண்டப்படுகின்றன அப்படின்ட்டுருக்கு. இதற்குண்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இரண்டும் சரி. காரணம் மற்றும் கூற்று சரி. காரணமானது கூற்றை சரியாக விளக்குகிறது அப்படிங்கிறது இதுக்குண்டான ஆன்சர். இதுக்கு கூற்றும் மற்றும் காரணம் இரண்டும் சரி. அடுத்து, செயல்படு ஆக்க நிலைநிறுத்தம் ஆப்ரண்ட் கண்டிஷனிங் கொள்கையில் ஊக்குவித்தலின் முக்கிய ஆதாரம் எது? ஆப்ஷன் பி, வலுவூட்டல் மற்றும் விளைவு, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அடுத்து, மேக்டூகல் கூறியபடி மனித நடத்தையின் அடிப்படை காரணம் என்பது? ஆப்ஷன் பி, 14 முக்கிய இயல்பு ஊக்கங்கள். 20வது கேள்வி. ஹல்லின் உந்த குறைப்பு கோட்பாட்டின்படி எந்த செயல் வலுவூட்டல் ஏற்படுத்தும்? ஆப்ஷன் பி, உந்துதல் குறையும் போது. 21வது கேள்வி. ஹல்லின் கோட்பாட்டில் ஹோமியோஸ்டாட்டிஸ் குறிக்கும் பொருள்? ஆப்ஷன் பி, உடல் மனம் சமநிலை. 22வது கேள்வி. எதிர்பார்ப்பு மதிப்பு கோட்பாட்டில் ஊக்குவிப்பை அதிகரிக்கும் நிபந்தனை எது? ஆப்ஷன் டி, எதிர்பார்ப்பும் மதிப்பும் இரண்டும் உயர்ந்தவை. எதிர்பார்ப்பு மற்றும் மதிப்பு இரண்டும் உயர்வானவை. அடுத்து, மாஸ்லோவின் படிநிலை கோட்பாடுபடி கீழ்கண்டவற்றில் எது வளர்ச்சி தேவை? ஆப்ஷன் சி, செல்வாக்கு, எஸ்டீம். அடுத்து 24வது கேள்வி. மாஸ்லோ கொள்கையின்படி அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகாமல் இருந்தால் மனிதர் அதிகம் ஊக்குவிக்கப்பட மாட்டார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை தேவைகள் கற்றலை தடுக்கின்றன. ஆப்ஷன் ஏ. 25வது கேள்வி. எதிர்பார்ப்பு மதிப்பு கோட்பாட்டின்படி ஒருவர் செயலில் ஈடுபடாமல் இருப்பதற்கான முக்கிய காரணம்? ஆப்ஷன் பி, வெற்றி பெற முடியாது என்ற நம்பிக்கை. அடுத்து, ஸ்கின்னரின் கருத்துப்படி நடத்தை உருவாகுவதில் முக்கிய பங்கு வகிப்பது? ஆப்ஷன் சி, செயல் விளைவு தொடர்பு. 27வது கேள்வி. ஹல்லின் கோட்பாடு அடிப்படையில் மாணவர் கற்றலில் ஆர்வம் பெற வேண்டுமானால் முதலில் செய்ய வேண்டியது? ஆப்ஷன் பி, அவர்களின் உடல் மற்றும் உளவியல் தேவைகளை பூர்த்தி செய்தல். அடுத்து, மக்டூகல் கோட்பாட்டில் சென்டிமெண்ட்ஸ் என்பது எதை குறிக்கிறது? ஆப்ஷன் பி, சென்டிமெண்ட்ஸ் என்பது பல இயல்பூக்கங்கள் இணைந்து உருவாகும் உணர்ச்சி அமைப்பு. ஆப்ஷன் பி. அடுத்து, மாஸ்லோவின் கொள்கையில் தன்னிறைவு தேவைகள் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ் எப்போது தோன்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி, சமூக மற்றும் செல்வாக்கு தேவைகள் பூர்த்தியான பின். அடுத்து, எதிர்பார்ப்பு மதிப்பு கோட்பாட்டின் படி மாணவர் கற்றல் குறைவதற்கான முக்கிய காரணம்? ஆப்ஷன் பி, எதிர்கால மதிப்பை அவர் உணராமல் இருப்பது. அடுத்து, மாஸ்லோவின் கொள்கையில் மதிப்பு தேவைகள் அதாவது எஸ்டீம் நீட்ஸ் பூர்த்தியானால் ஏற்படும் விளைவு சாதனை உணர்வு அதிகரித்தல். 32வது கேள்வி. மாணவர் ஒருவன் நாள் முழுவதும் உணவு சாப்பிடாததால் பாடத்தில் கவனம் செலுத்த முடியவில்லை. மாஸ்லோவின் கருத்துப்படி சரியான கல்வி நடவடிக்கை? ஆப்ஷன் சி, கற்றலுக்கு முன் உணவு கிடைக்கச் செய்தல். 33வது கேள்வி. கீழ்காணும் வகுப்பறை நடைமுறைகளில் எது மதிப்பு தேவைகளை அதிகரிக்கிறது? ஆப்ஷன் டி, பொறுப்பு மற்றும் அங்கீகாரம் வழங்குதல். 34வது கேள்வி. படைப்பாற்றல், ஆராய்ச்சி, சுயமாக கற்றல் போன்ற பணிகளை வடிவமைக்கும் ஆசிரியர் மாஸ்லோவின் எந்த தரத்தை குறிவைக்கிறார்? ஆப்ஷன் சி, அறிவு மற்றும் அழகுணர்வு தேவைகள். அடுத்து, ஒரு பள்ளி மாணவர்களில் சமூக பங்கு மற்றும் பங்குணர்வை வளர்க்க விரும்புகிறது. ஒரு பள்ளியானது மாணவர்களில் சமூக பங்கு மற்றும் பங்குணர்வை வளர்க்க விரும்புகிறது. மாஸ்லோவின் கருத்துப்படி சிறந்த நடவடிக்கை எது? ஆப்ஷன் பி, குழு செயல்பாடுகள் மற்றும் நண்பத்துவ சூழல் உருவாக்குதல், நண்பர்களுக்கு உண்டான சூழலை உருவாக்குதல். ஆப்ஷன் பி. அடுத்து, மாஸ்லோவின் கோட்பாட்டில் எந்த தேவைகள் பூர்த்தி செய்யப்படாவிடில் பயம், பதற்றம், பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளை மாணவர்கள் அனுபவிப்பார்கள்? ஆப்ஷன் பி, பாதுகாப்பு தேவைகள். 37வது கேள்வி. மாணவர்கள் நீண்டகால இலக்குகளை அமைத்து தங்களின் தனித்திறன்களை வளர்க்க ஆசிரியர் ஊக்குவிக்கிறார். இது எந்த தேவையை குறிவைக்கிறது? ஆப்ஷன் சி, தன்னிறைவு தேவைகள்.
38வது கேள்வி, உயர்நிலை கற்றல் நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்துவதற்கு முன் ஆசிரியர்கள் மாணவர்களின் அடிப்படை தேவைகளை ஏன் கவனிக்க வேண்டும்? ஆப்ஷன் சி, குறைபாட்டு தேவைகள் பூர்த்தி செய்யாவிட்டால் மனம் சிதறி கற்றல் சாத்தியமில்லை. 39வது கேள்வி, கலை, நிறச் சமநிலை, ஒழுங்கு, அழகு ஆகியவற்றால் அலங்கரிக்கப்பட்ட வகுப்பறை முதன்மையாக எந்த தேவையை பூர்த்தி செய்கிறது? ஆப்ஷன் பி, அழகுணர்வு தேவைகள். அடுத்து, மாஸ்லோவின் தேவைகளின் வரிசை முறையிலிருந்து பெறப்படும் கல்வி குறிப்பு எது? ஆப்ஷன் சி, ஆசிரியர்கள் பாதுகாப்பான, அன்பான, ஊக்கமளிக்கும் சூழலை உருவாக்க வேண்டும். 41வது கேள்வி, மாஸ்லோவின் தேவைகளின் படிநிலைகளில் சரியான வரிசை எது? கீழிருந்து மேல். ஆப்ஷன் ஏ, உடலியல் தேவைகள், பாதுகாப்பு தேவைகள், சமூக தேவைகள், தன்மதிப்பு தேவைகள், அறிவு தேவைகள், அழகுடர் தேவைகள். அடுத்து பார்த்திங்கன்னா தன்னிறைவு தேவைகள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கீழிருந்து மேலாக செல்லக்கூடிய மாஸ்லோவின் படிநிலைகளின் சரியான வரிசை. அடுத்து, அவாவு நிலை என்ற கருத்தை முதலில் 1931ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் பி, டெம்போ என்பவர் தான் அவாவு நிலை என்ற கருத்தை முதலில் அறிமுகப்படுத்தினார். அடுத்து, அவாவு நிலை என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் ஏ, ஹோப். அதாவது இந்த அவாவு நிலை அப்படிங்கிற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் ஹோப், அதாவது அவர் பயன்படுத்தினார். அடுத்து பார்த்திங்கன்னா அவாவு நிலை என்ற கருத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் பார்த்திங்கன்னா டெம்போ. அறிமுகப்படுத்தியவர் 1931ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியவர் டெம்போ, முதலில் பயன்படுத்தியவர் ஹோப். அடுத்த, ஹர்லாக் கூறுவதன்படி அவாவு நிலை லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் என்பது ஆப்ஷன் பி, ஒருவர் எதிர்பார்க்கும் மற்றும் அடைய விரும்பும் செயல்திறன் தரம். ஆப்ஷன் பி. அடுத்து, டெம்போவின் கருத்து 1931ஆம் ஆண்டு அவாவு நிலை என்பது தெரிந்த செயல்களில் உயர்ந்த சாதனை அடைய விரும்பும் அளவு. ஆப்ஷன் பி. 46வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது அவாவு நிலையை நேரடியாக பாதிக்கும் காரணியாக இல்லை? ஆப்ஷன் டி, கண்களின் நிறம். அடுத்து, ஒருவர் தொடர்ந்து வெற்றியடைந்தால் அவரது அவாவு நிலை வழக்கமாக ஆப்ஷன் சி, அதிகரிக்கும். அடுத்து, ஹாப் 1930 அவர் கொடுத்த வரையறையின் முக்கிய அம்சம் எது? ஆப்ஷன் பி, உள்ளார்ந்த குறிக்கோள் மற்றும் எதிர்பார்ப்பு. 49வது கேள்வி, ஹர்லாக் கூறிய உற்றுநோக்கல் முறையின் முக்கிய நோக்கம் என்ன? ஆப்ஷன் பி, அவர்கள் எவ்வாறு இலக்குகள் அமைக்கிறார்கள் என்பதை உடனடி நடத்தை மூலம் அறிதல். 50வது கேள்வி, தொடர்ச்சியான தோல்வி அவாவு நிலையை எவ்வாறு பாதிக்கும்? ஆப்ஷன் பி, குறைந்து கீழ்த்தர இலக்கை அமைக்கச் செய்யும். 51வது கேள்வி, அனுபவத்தின் விளைவாக நடத்தையில் ஏற்படும் நிலையான மாற்றமே கற்றல் என்று கூறியவர்? ஆப்ஷன் பி, ஹில்கார்ட். 52வது கேள்வி, கற்றல் என்பதன் சரியான சமன்பாடு. கற்றல் என்பது அனுபவம், மாற்றம், வளர்ச்சி. இவை தான் பார்த்திங்கன்னா கற்றலோட சரியான சமன்பாடு. 53வது கேள்வி, கற்றல் என்பது முயற்சி மற்றும் தவறுகளின் மூலமாக ஒரு தூண்டல் துலங்கல் தொடர்பை உருவாக்குகிறது என்று கூறியவர் தாண்டே தான் பார்த்திங்கன்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். அடுத்து, பியாஜேவின் அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாட்டில் எத்தனை படிநிலைகள் உள்ளன? பியாஜேவின் படிநிலைகள் மொத்தம் 4. பியாஜே 4 படிநிலைகள். பியாஜேவின் கோட்பாட்டின்படி பொருளின் நிலைப்புத்தன்மை குழந்தை எப்பொழுது முழுமையாக உணர்கிறது? ஆப்ஷன் டி, 18 மாதங்களில். 1.5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா பொருளின் நிலைப்புத்தன்மையை பற்றி குழந்தை முழுமையாக உணர்கிறது. அடுத்து, உயிரற்ற பொருட்களுக்கு உயிர் உள்ளது என்று குழந்தை நம்புதல் எந்த நிலையில் காணப்படுகிறது? ஆப்ஷன் பி, செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை, ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். 57வது கேள்வி, தனக்கு ஒரு சகோதரி உண்டு, ஆனால் தன் சகோதரிக்கு சகோதரி இல்லை என்று குழந்தை கூறுவது எதை காட்டுகிறது? ஆப்ஷன் பி, தன்னை மையப்படுத்தி சிந்திக்கும் தன்மை, ஈகோசென்ட்ரிசம். அடுத்த 58வது கேள்வி, உறுதியான செயல்பாட்டு நிலையில் குழந்தைகளின் வயது என்ன? ஆப்ஷன் சி, 7 முதல் 12 ஆண்டுகள்.
அடுத்து கருத்தியல் சிந்தனை அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் மற்றும் கருதுகோள் முறை சிந்தனை எந்த நிலையில் வளர்கிறது? ஆப்ஷன் டி முறையான செயல்பாட்டு நிலை. அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் அண்ட் ஹைப்போதெட்டிக்கல் ரீசனிங் இது ரெண்டுமே எந்த நிலையில் வளர்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மல் ஆப்ரேஷனல் முறையான செயல்பாட்டு நிலை. ஆப்ஷன் டி. அடுத்து ஆக்க நிலைநிறுத்தல் கோட்பாட்டை முதலில் விளக்கிய ரஷ்ய உளவியலாளர் யார்? அந்த ரஷ்ய உளவியலாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாவ்லோ தான் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய உளவியலாளர். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்க நிலைத்தம் கண்டிஷனிங் ஸ்டேஜ் அதை பற்றி சொன்னவர். ஆப்ஷன் சி பாவ்லோவின் பரிசோதனையில் இயற்கை தூண்டல் எது? நேச்சுரல் ஸ்டிமுலஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உணவு. பாவ்லோ வந்து பார்த்திங்கன்னா உணவு. இந்த நாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உணவு வைக்கிறப்போ நாக்கில் வந்து இந்த உமிழ் சுரப்பு தான் இதில் வந்து இயற்கை தூண்டல். அடுத்து 62வது கேள்வி, பாவ்லோவின் சோதனையில் உணவு இல்லாமலேயே மணி ஒலிக்கு நாய் உமிழ்நீர் சுரப்பது எதை குறிக்கிறது? ஆப்ஷன் பி நிபந்தனை அடைந்த எதிர்வினை கண்டிஷன்ட் ரெஸ்பான்ஸ். 63 ஸ்கின்னர் தனது பரிசோதனைக்கு பயன்படுத்திய விலங்கு எலி அல்லது புறா. எலி மற்றும் புறா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னர் யூஸ் பண்ணார். அடுத்து ஸ்கின்னரின் கோட்பாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பரண்ட் கண்டிஷனிங் செயல்படு ஆக்க நிலைநிறுத்தம். ஸ்கின்னர் ஆப்பரண்ட் கண்டிஷனிங் செயல்படு ஆக்க நிலைநிறுத்தல். அடுத்து ஸ்கின்னரின் சோதனையில் எலியின் நடத்தை எதனால் வலுப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் பி உணவு. அடுத்து தாண்டையின் கோட்பாடு வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தாண்டையின் கோட்பாடானது வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணைப்பியல் கோட்பாடு கனெக்ஷனிசம். அடுத்து 67வது கேள்வி, தாண்டேயின் ஆயத்த விதி லா ஆஃப் ரெடினஸ் எதை வலியுறுத்துகிறது? ஆப்ஷன் பி மாணவன் மனதளவில் தயாராக இருத்தல். 68வது கேள்வி, பயிற்சியே திறனை உருவாக்கும் என்பது தாண்டேயின் எந்த விதியை குறிக்கிறது? ஆப்ஷன் சி பயிற்சி விதி லா ஆஃப் எக்ஸசைஸ். செய்து கற்றல் லேர்னிங் பை டூயிங் என்ற கருத்தை மையமாக கொண்டவர்? ஆப்ஷன் ஏ ஜான் டூயி லேர்னிங் பை டூயிங். ஜான் டூயின் கோட்பாட்டின்படி ஆசிரியரின் பங்கு? ஆப்ஷன் சி வழிகாட்டி ஃபெசிலியேட்டர். 71வது கேள்வி, கல்வி வாழ்க்கைக்கான தயாரிப்பு அல்ல கல்வியே வாழ்க்கை என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் பி ஜான் டூயி. கல்வியானது வாழ்க்கைக்கான தயாரிப்பு அல்ல கல்வியே வாழ்க்கை என்று கூறியவர் ஜான் டூயி. ஆப்ஷன் பி. 72வது கேள்வி, மனிதநேய கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? ஆப்ஷன் பி கார்ல் ரோஜர்ஸ். அடுத்து கார்ல் ரோஜர்ஸ் எந்த வகையான கற்றலை அர்த்தமற்றது என்று குறிப்பிட்டார்? ஆப்ஷன் பி அறிவாற்றல் கற்றல் காக்னிட்டிவ் லேர்னிங். கார்ல் ரோஜர்ஸின் அனுபவ கற்றலின் முக்கிய பண்பு என்ன? ஆப்ஷன் பி கற்பவர் மையமானது லேர்னர் சென்டர்ட் மற்றும் முயற்சி சார்ந்தது தான் கார்ல் ரோஜர்ஸின் அனுபவ கற்றலின் முக்கிய பண்பு. ஆப்ஷன் பி. 75வது கேள்வி, கற்றல் என்பது புரிதல் மற்றும் சிந்தனை அடிப்படையிலான அமைப்பு என்று கூறியவர்? ஆப்ஷன் பி கோஃப்கா. கற்றல் என்பது புரிதல் மற்றும் சிந்தனை அடிப்படையிலான அமைப்பு என்று கூறியவர் கோஃப்கா. அடுத்து ஆப்ஷன் பி. அடுத்து 76வது கேள்வி, பியாஜேவின் கோட்பாட்டின்படி 0 முதல் 2 ஆண்டுகள் என்பது எந்த பருவம்? ஆப்ஷன் பி புலனியக்க நிலை சென்சாரி மோட்டார் ஸ்டேஜ். 77வது கேள்வி, சென்ட்ரேஷன் ஒரே கூற்றில் மற்றும் கவனம் செலுத்தும் தன்மை தான் சென்ட்ரேஷன் சொல்கிறோம். அந்த எந்த நிலையின் குறைபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை. ஆப்ஷன் பி. அடுத்து பாவ்லோவின் சோதனையில் மணி ஒலி என்பது என்ன? ஆப்ஷன் பி நடுநிலை அல்லது செயற்கை தூண்டல். அடுத்து ஸ்கின்னரின் கோட்பாட்டின்படி தவறான நடத்தை மீண்டும் நிகழாமல் தடுக்க பயன்படுவது எது? ஆப்ஷன் சி தண்டனை பனிஷ்மெண்ட். ஸ்கின்னரோட கோட்பாட்டின்படி தவறான நடத்தையானது மீண்டும் நிகழாமல் தடுக்க பயன்படுவது தண்டனை. அடுத்து நல்ல விளைவு கற்றலை வலுப்படுத்தும் என்பது தாண்டேயின் எந்த விதி? ஆப்ஷன் பி விளைவு விதி. நல்ல விளைவானது கற்றலை வலுப்படுத்தும் நல்ல விளைவு கற்றலை வலுப்படுத்தும் என்பது தாண்டேயின் விளைவு விதி. அடுத்து ஜான் டூயியின் ஆக்கவியல் கோட்பாட்டின் அடிப்படை எது? ஆப்ஷன் ஏ மாணவர்கள் தாங்களே அனுபவத்தின் மூலம் அறிவை உருவாக்குதல்.
82வது கேள்வி, காரல் ரோஜர்ஸ் வலியுறுத்திய நபர் மைய அணுகுமுறை கிளைண்ட் சென்டர்ட் அப்ரோச் கூறுவன யாவை? ஆப்ஷன் ஏ பச்சாதாபம், உண்மைத்தன்மை, ஏற்றுக்கொள்தல். இவை தான் பார்த்திங்கன்னா காரல் ரோஜர்ஸ் வலியுறுத்திய நபர் மைய அணுகுமுறையின் கூறுகள். அடுத்து, பியாஜேயின் எந்த நிலையில் குழந்தை தர்க்க ரீதியாக சிந்திக்க தொடங்குகிறது? தர்க்க ரீதியாக சிந்திக்க தொடங்குகிறது, ஆனால் அனுபவம் சார்ந்தது மட்டும். ஆப்ஷன் சி உறுதியான செயல்பாட்டு நிலை. 84வது கேள்வி, ஜேபி வாட்சன் கற்றலை எவ்வாறு வரையறுத்தார்? ஆப்ஷன் பி ஆக்க நிலைநிறுத்தல், லேர்னிங் பை கண்டிஷனிங். அதுதான் வாட்சன். பாவ்லோவின் சோதனையில் எஸ்ஆர் எதை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ். அடுத்து 86வது கேள்வி, மணி ஒலிக்கும் போது நாய் உமிழ்நீர் சுரக்க கற்றுக்கொண்டது. இது எவ்வகை கற்றல்? ஆப்ஷன் பி கிளாசிக்கல் கண்டிஷனிங், நிபந்தனைப்படுத்தப்பட்ட கற்றல், கிளாசிக்கல் கண்டிஷனிங். மணி ஒலிக்கும்போது நாய் உமிழ்நீர் சுரக்க கற்றுக்கொண்டது என்பது நிபந்தனைப்படுத்தப்பட்ட கற்றல், கிளாசிக்கல் கண்டிஷனிங். ஆப்ஷன் பி. அடுத்து 87வது கேள்வி, ஸ்கின்னரின் கோட்பாட்டின் முக்கிய கல்வி பயன்பாடு யாது? ஆப்ஷன் பி சிறிய முன்னேற்றங்களை பாராட்டி வலுவூட்டல். 88வது கேள்வி, கற்றல் என்பது செயல் அனுபவத்தின் மூலம் ஒருவர் தன்னிடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வது என்று கூறியவர். ஆப்ஷன் ஏ கேட்ஸ். அவர் தான் பார்த்திங்கன்னா கற்றலானது செயல் அனுபவத்தின் மூலம் ஒருவர் தன்னிடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வது என்று கூறியுள்ளார். அடுத்து, பியாஜே கூற்றின்படி நரம்பு மண்டலம் வளர வளர குழந்தைகளுக்கு ஒருங்கிணைக்கப்படுவது. ஆப்ஷன் ஏ புலன் உணர்வுகளும் உடல் இயக்கங்களும். 90வது கேள்வி, ஆக்கத்திறன் மற்றும் சிந்தனை திறனை வளர்க்க உதவும் முறை. ஆப்ஷன் சி பிரச்சனை தீர்க்கும் கற்றல். 91வது கேள்வி, ஜான் டூயி பள்ளியை எதனுடைய சிறிய வடிவமாக கருதினார்? ஆப்ஷன் பி சமூகம். 92வது கேள்வி, அனுபவ கற்றலின் விளைவு எப்படி இருக்கும் என்று ரோஜர்ஸ் கூறுகிறார்? ஆப்ஷன் சி விரிவான தாக்கம். 93வது கேள்வி, கற்றல் என்பது தனிநபர் புதிய அனுபவங்களை பெறும் செயல்முறை என்று கூறியவர். ஆப்ஷன் ஏ க்ரோ. பியாஜேயின் கோட்பாட்டின்படி இர்ரிவர்சிபிலிட்டி என்றால் என்ன? இர்ரிவர்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஆப்ஷன் பி பழைய நிலைக்கு மாற்றி கற்பனை செய்ய இயலாமை. 95வது கேள்வி, தாண்டேயின் சோதனையில் எஸ்ஆர் ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் இணைப்பு வலுப்பெற காரணம் என்ன? ஆப்ஷன் ஏ முயற்சி சரியாகவும் விளைவு மகிழ்ச்சியாகவும் இருந்தால். 96வது கேள்வி, எந்த பொருள் கனமாக இருக்கிறதோ அது விரைவாக விழும். இது எவ்வகை சிந்தனை? ஆப்ஷன் ஏ தர்க்க சிந்தனை, லாஜிக்கல் ரீசனிங். கனமான பொருள் விரைவாக விழும் அப்படிங்கிறது லாஜிக்கல் ரீசனிங். 97வது கேள்வி, மொழி கற்றலில் பாவ்லோவின் கோட்பாடு எவ்வாறு பயன்படுகிறது? ஆப்ஷன் பி சொற்களை படங்கள் அல்லது அர்த்தங்களுடன் இணைத்து கற்பிக்க. அடுத்து பார்த்திங்கன்னா வரிசை 1 வரிசை 2 விதிகள். ஆயத்த விதி என்பது மனதளவில் தயாராக இருத்தல். பயிற்சி விதி என்பது நல்ல விளைவு கற்றலை வலுப்படுத்தும். அடுத்து விளைவு விதி என்பது திறனை உருவாக்கும். ஆப்ஷன் சி. ஆயத்த விதி என்பது மனதளவில் தயாராக இருத்தல். அடுத்த பயிற்சி விதி என்பது திறனை உருவாக்கும். விளைவு விதி என்பது நல்ல விளைவு கற்றலை வலுப்படுத்தும். ஆப்ஷன் சி தான் இதுக்குண்டான சரியான ஆன்சர். கரெக்டாக பார்த்துக்குங்க. அடுத்து கணினி அடிப்படையிலான கற்றல், கம்ப்யூட்டர் அசிஸ்டட் லேர்னிங் எந்த கோட்பாட்டின் அடிப்படையில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி ஸ்கின்னரின் செயல்படு ஆக்க நிலைநிறுத்தம். அடுத்து 100வது கேள்வி, ஜான் டூயி பள்ளி பற்றி என்ன கூறினார்? ஆப்ஷன் பி சமூக வாழ்க்கையை பிரதிபலிக்கும் இடம் என்று ஜான் டூயி பள்ளி பற்றி கூறியுள்ளார். அடுத்தது பொறுத்துக. இந்த பொறுத்துக பார்த்திங்கன்னா உளவியலாளர்கள் மற்றும் அவரது கோட்பாடுகள் இரண்டும் இருக்குது. இதுக்குண்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பியாஜேவை பொறுத்த வரைக்கும் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அறிவாற்றல் வளர்ச்சி. பாவ்லோ பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் கண்டிஷனிங், ஆக்க நிலைநிறுத்தம். தாண்டேவோடது பார்த்திங்கன்னா கனெக்ஷனிசம், இணைப்பியல் கோட்பாடு. ஜான் டூயி ஆக்கவியல் கோட்பாடு, கன்ஸ்ட்ரக்டிவிசம். ஆப்ஷன் ஏ. அடுத்து
பியாஜேவின் வளர்ச்சி நிலைகள் வரிசை 1 வரிசை 2 பொறுத்துகளை இருக்குது. இதுக்கு உண்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. புலனியக்க நிலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 0 முதல் 2 ஆண்டுகள். முன் செயல்பாட்டு நிலை அப்படிங்கிறது 2 முதல் 7 ஆண்டுகள். உறுதியான செயல்பாட்டு நிலை என்பது 7 முதல் 12 ஆண்டுகள். முறையான செயல்பாட்டு நிலை அப்படிங்கிறது 12 ஆண்டுகளுக்கு மேல் இருப்பது முறையான செயல்பாட்டு நிலை. ஆப்ஷன் பி. அடுத்த பொறுத்துக பியாஜேவின் முக்கிய கூறுகள் ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ். ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறைந்திருக்கும் பொருள் உள்ளது என அறிதல் தான் ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ். அடுத்தது அனிமிசம் அப்படிங்கிறது உயிரற்ற பொருட்களுக்கு உயிர் கொடுத்தல். அடுத்தது ஈகோசென்ட்ரிசம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தன் பார்வை மட்டுமே உண்மை என எண்ணுதல். ஈகோசென்ட்ரிசம் அப்படிங்கிறது தன் பார்வை மட்டுமே உண்மை என எண்ணுதல். அடுத்து கடைசியாக இர்ரிவர்சபிலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பழைய நிலைக்கு மாற்ற இயலாமை. அதாவது ரிவர்சபிலிட்டி அப்படிங்கிறப்ப திரும்பி ரிட்டர்ன் வர முடியாமல் இருக்கிறதா அதை சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ. 104வது கேள்வி, பாவ்லோ மற்றும் ஸ்கின்னர் அவரோட கூற்று வேறுபாடுகள். பாவ்லோவோட விலங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் பாவ்லோ வந்து பார்த்திங்கன்னா நாய். அது ஸ்கின்னர் எலி அல்லது புறா. அடுத்து பாவ்லோவோட அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஸ்கின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் அண்ட் கான்சிக்வன்ஸ். இதான் வந்து பார்த்திங்கன்னா சரியான வரிசை. ஆப்ஷன் பி. அடுத்து கற்றல் பற்றிய வரையறைகள், அதுக்குண்டான பொறுத்துக வுட்வர்த் வந்து பார்த்திங்கன்னா அனுபவ விளைவாக நடத்தையில் மாற்றம். ஏ இந்த இதில் இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஏக்கு வந்து 2. பி வந்து ஸ்கின்னர் வந்து பார்த்திங்கன்னா நடத்தையை மாற்றும் செயல்முறை. அடுத்தது கோஃப்கா அவர் பார்த்திங்கன்னா புரிதல் மற்றும் சிந்தனை அமைப்பு. அடுத்தது பாவ்லோ வந்து பார்த்திங்கன்னா தூண்டல் மற்றும் பதிலின் புதிய தொடர்பு. ஆப்ஷன் ஏ. அடுத்தது ஆக்கவியல் பற்றிய கேள்விகள். ஆக்கவியலில் வந்து பார்த்திங்கன்னா செய்து கற்றல், வழிகாட்டி, சமூக அனுபவம், பிரச்சனை தீர்த்தல், இவை 4 இருக்குது. இதில் வந்து செய்து காட்டல் என்பது ஜான் டூயியின் அடிப்படை. அடுத்த வழிகாட்டி என்பது ஆசிரியரின் பங்கு. ஆப்ஷன் சி. சமூக அனுபவம் என்கிறது குழுவாக செயல்படுதல். அடுத்தது பிரச்சனை தீர்த்தல் என்பது சிந்தனை திறனை வளர்க்கும். ஆப்ஷன் ஏ. அடுத்து கார்ல் ரோஜர்ஸ் அவரோடது கோட்பாடு சுய முயற்சி என்பது கற்பவர் தானாக ஈடுபடுதல். அடுத்து மனிதநேயவாதி அப்படிங்கிறது கார்ல் ரோஜர்ஸ் அவரோடது. அறிவாற்றல் கற்றல் என்பது அர்த்தமற்றது. ரோஜர்ஸ் கருத்துப்படி அதிலே இருக்குது. ரோஜர்ஸ் கருத்துப்படி அறிவாற்றல் கற்றல் என்பது அர்த்தமற்றது என்று எண்ணுகிறார். அடுத்து தன்னிறைவு என்பது முழு திறனை வெளிப்படுத்துதல். அடுத்தது பரிசோதனை கருவிகளில் வந்து பார்த்திங்கன்னா பாவ்லோ வந்து என்ன கருவி யூஸ் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி அல்லது உணவு. ஸ்கின்னர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணது நெம்புகோல் அல்லது விளக்கு. அடுத்து தாண்டே என்ன யூஸ் பண்ணார்னா முயற்சி மற்றும் பிழை, அதாவது ட்ரையல் அண்ட் எரர். அடுத்தது பாவ்லோ உற்றுநோக்கல், அதில் நம்ம பயன்படுத்தப்பட்டது கண்ணாடி அமைப்பு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பரிசோதனை கருவிகள். அடுத்து கூற்று மற்றும் காரணம், அது ரெண்டும் கொடுத்துருக்காங்க. பின்வரும் கூற்றுகளை கவனித்து பியாஜேவுடன் புலன் இயக்க நிலை பற்றிய கூற்றுகள். இது வந்து 0 முதல் 2 வயது வரை உள்ள காலம். இப்பருவத்தின் இறுதியில் குழந்தை பொருளின் நிலைப்புத்தன்மையை உணர்கிறது. இது கூற்றில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, இரண்டுமே சரி. அடுத்து வந்து முன் செயல்பாட்டு நிலை பற்றிய கூற்றுகள். இந்த பருவத்தில் குழந்தைகள் உயிரற்ற பொருட்களுக்கு உயிர் உள்ளதாக நம்புவர். அதுக்கப்புறம் இப்பருவத்தில் குழந்தைகளால் மாற்றப்பட்ட ஒரு பொருளை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர மனதளவில் சிந்திக்க முடியும். இதில் எவை சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் கூற்று ஏ மற்றும், அதாவது ஏ வந்து பார்த்திங்கன்னா 1 மற்றும் சரி. அடுத்து 11வது கேள்வி, அதுவும் பாவ்லோவோட சோதனை பற்றிய கூற்றுகள். பாவ்லோவின் சோதனையில் உணவு என்பது நடுநிலை தூண்டல் அப்படின்றிருக்கு. மணி ஒலி என்பது இயற்கை தூண்டல். இது எவை சரின்னு கேட்டிருக்காங்க. இதில் ரெண்டுமே தவறான ஒன்று. ஆப்ஷன் டி. அடுத்த கூற்று, பின்வரும் கூற்றுகளை கவனித்து ஸ்கின்னர் செயல்படு ஆக்க நிலைநிறுத்தம் ஆப்பரண்ட் கண்டிஷனிங் கோட்பாட்டை விளக்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நடத்தை அதன் விளைவுகளால் பரிசு அல்லது தண்டனை கட்டுப்படுத்தப்படுகிறது என்பது இவர் கருத்து. இதனால் பார்த்தீங்கன்னா 2 கூற்றும் சரி. அடுத்து பின்வரும் கூற்றுகள். அடுத்த இது தாண்டேவோட விளைவு விதி. லா ஆஃப் எஃபெக்டின் படி ஒரு செயலின் விளைவு இனிமையாக இருந்தால் அச்செயல் மீண்டும் செய்யப்படும் அப்படின்னு முதல் கூற்று கொடுத்துருக்காங்க. அடுத்த கூற்று கற்றல் என்பது தூண்டல் மற்றும் துலங்கல் இடையே உள்ள தொடர்பாகவும் கொடுத்துருக்காங்க. இவை 2ம் சரி. அதனால் ஆப்ஷன் சி. அடுத்து 114வது கேள்வி. கல்வி என்பது எதிர்கால வாழ்க்கைக்கு மாணவனை தயார் செய்வது மட்டுமே, அது வாழ்க்கை அல்ல அப்படின்ருக்கு. 2வது கூற்று ஆசிரியர் மாணவர்களுக்கு அறிவை வழங்கும் அதிகாரியாக இருக்க வேண்டும், வழிகாட்டியாக அல்ல அப்படின்ருக்கு. கொடுக்கப்பட்ட 2 கூற்றும் தவறு. ஆப்ஷன் டி. 115வது கேள்வி. எல்லாமே கூற்று கொடுத்து சரியாக தவற 2ல் 1 கொடுத்து எது சரி எவை சரின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து 115வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் அனுபவ கற்றல் என்பது கற்பவர் மையமானது. 2வது கூற்று அறிவாற்றல் கற்றல் என்பது அர்த்தமற்றது என்று இவர் கருதினார். காரல் ரோஜர்ஸ் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக பார்த்தோம். அறிவாற்றல் கற்றல் என்பது அர்த்தமற்றது அப்படின்னு காரல் ரோஜர்ஸ் கருதினார் என்பது சரி. அதனால் 2 கூற்றுமே அவரோடதில் சரி. ஆப்ஷன் சி 2ம் சரி. அடுத்து கற்றல் என்பது ஒரு நிலையான மாற்றம். கற்றல் என்பது அனுபவம், மாற்றம், வளர்ச்சி. இது சம்மந்தப்பட்டது இந்த ஆர்டரில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவை கூற்று 2ம் சரி. ஆப்ஷன் சி. அடுத்த கூற்றுகள். முதல் கூற்று மாணவர்கள் ஆசிரியரிடமிருந்து அறிவை நேரடியாக பெறுகிறார்கள் அப்படின்றிருக்கு. அதே மாதிரி மாணவர்கள் தங்கள் அனுபவம் மற்றும் சிந்தனை மூலம் அறிவை கட்டமைக்கிறார்கள் அப்படின்றிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 2 மற்றும் சரி. முதல் தவறு. ஏன்னா ஆசிரியர் அறிவை நேரடியாக பெறுகிறார்கள் அப்படிங்கிறது கூற்றானது சரியான கூற்றல்ல. அடுத்து 118வது கேள்வி. ஸ்கின்னரின் கோட்பாடு கணினி வழி கற்றலுக்கு அடிப்படையாக அமைந்தது அப்படின்றிருக்கு. பாவ்லோவின் கோட்பாடு மொழி கற்றலின் சொற்களை படங்களுடன் இணைக்க பயன்படுகிறது அப்படின்றிருக்கு. இவை 2ம் சரி. ஆப்ஷன் சி. அடுத்து 119. தாண்டேயின் இணைப்பியல் கோட்பாட்டில் கற்றல் என்பது ஆப்ஷன் டி தூண்டுதல் மற்றும் துலங்கல் இவற்றிற்கிடையே உருவாகும் இணைப்பு. அடுத்து 120வது கேள்வி. மாணவர்களின் திறன்களை வளர்க்கும் விதி எது? ஆப்ஷன் பி பயிற்சி விதி. திறன்களை வளர்க்கும் விதி பயிற்சி விதி. அடுத்து மாணவர்கள் மனதளவில் தயாராக இல்லாத போது கற்றல் கட்டாயப்படுத்தப்பட்டால் என்ன நிகழும்? ஆப்ஷன் டி கற்றலில் சோர்வு ஏற்படும். அடுத்து 122வது கேள்வி. முயன்று தவறி கற்றலை பரிந்துரை செய்தவர் யார்? ட்ரையல் அண்ட் எரர். ஆப்ஷன் ஏ தாண்டே. இது உங்களுக்கு ஏற்கனவே படிச்சிருக்கோம். முயன்று தவறி கற்றல் தாண்டே. அடுத்து பொறுத்துக. இந்த பொறுத்துக பொறுத்த வரைக்கும் ஏபி 2 இருக்குது. இதில் ஆயத்த விதி என்பது கற்றலுக்கு மாணவர் தயார் நிலை முக்கியம். ஆயத்த விதி ஆயத்தமாக இருக்கணும். பயிற்சி விதிக்கு ஆப்ஷன் சி மீண்டும் மீண்டும் செய்வதால் இணைப்பு வலுவாகும். விளைவு விதி நல்ல விளைவு கற்றலை வலுப்படுத்தும். அதனால் இதுக்கு ஆப்ஷன் சி. அடுத்து அசர்ஷன் அண்ட் ரீசன் கூற்று மற்றும் காரணம். பயிற்சி அதிகமாக இருந்தால் ஸ்டிமுலஸ் அண்ட் ரெடினஸ் ரெஸ்பான்ஸ், அதாவது 2ம் இணைப்பு வலுவாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டிமுலஸ் அண்ட் தூண்டல் மற்றும் அதோட விளைவானது இணைப்பு வலுவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் தாண்டேயின் இணைப்பியல் கோட்பாட்டின்படி பயிற்சி விதி கற்றலை பலவீனப்படுத்தும் அப்படின்ட்டுருக்கு. இதற்குண்டான ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று சரி, ரீசன் தவறு. ஆப்ஷன் சி. அடுத்து அசர்ஷன் அண்ட் ரீசன் பரிசு மற்றும் பாராட்டுகள் கற்றலை மேம்படுத்தும். இது சரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இனிமையான விளைவு எஸ்ஆர் இணைப்பை வலுப்படுத்தும் அப்படிங்கிறது அதுவும் சரி. அதற்கு சரியான விளக்கமும் கூட. அதனால் கூற்று மற்றும் காரணம் 2ம் சரி. காரணமானது கூற்றை சரியான விளக்கம், கூற்றுக்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. அடுத்த 126வது கேள்வி. ஒரு ஆசிரியர் மாணவரை ஒவ்வொரு நாளும் வாசிக்கச் செய்கிறார். சில வாரங்களில் மாணவர் திறம்பட வாசிக்க தொடங்குகிறார். இது தாண்டேயின் எந்த விதியை எடுத்துக்காட்டுகிறது? ஆப்ஷன் பி பயிற்சி விதி. அடுத்து 127வது கேள்வி. மாணவர் ஒருவர் கணித செயல்பாட்டினை சரியாக செய்ததால் ஆசிரியர் நன்றி என்று பாராட்டுகிறார். மாணவர் அடுத்த முறை மேலும் ஆர்வத்துடன் செய்கிறார். இது எந்த கற்றல் கொள்கை? ஆப்ஷன் சி விளைவு விதி. 128வது கேள்வி. மாணவர்கள் தயாராக இல்லாமல் இருக்கும்போது
கடினமான பாடத்தை ஆசிரியர் கற்பிக்க முயன்றால் என்ன நடக்கும்? மாணவர்கள் மன அழுத்தம் அதிகரிக்கும். மாணவர்களோட மன அழுத்தமானது ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மாணவர்கள் தயாராக இல்லாமல் இருக்கும்போது கடினமான பாடத்தை ஆசிரியர் கற்பிக்க முயற்சிக்கும் பொழுது மாணவர்களின் மன அழுத்தமானது அதிகரிக்கும். ஆப்ஷன் பி. அடுத்து தாண்டேயின் கருத்துப்படி மாணவர்கள் எப்படி சிறப்பாக கற்றுக்கொள்கிறார்கள்? ஆப்ஷன் பி. தவறுகளை புரிந்து கொண்டு முயற்சி செய்து கற்றல். 130வது கேள்வி, ஜான் டூயின் கல்வி கோட்பாட்டின் மைய கருத்து எது? ஆப்ஷன் பி. செய்து கற்றல். ஜான் டூயி செய்து கற்றல். ஜான் டூயின் கல்வி கோட்பாட்டின்படி கற்றல் எப்படி உருவாகிறது? மாணவர்களானது தாங்கள் பெறும் அனுபவங்கள் மூலம் கல்வி கோட்பாடானது அதில் கற்றல் உருவாகிறது. 132வது கேள்வி, கீழ்காண்பவனவற்றுள் வகுப்பறையில் ஆசிரியரின் பங்கு என்று ஜான் டூயி எதனை குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன் ஏ. வழிகாட்டியாக செயல்படுதல். 133வது கேள்வி, அசர்ஷன் அண்ட் ரீசன். ஜான் டூயி கற்றலை செயற்பாட்டு அனுபவமாக கருதினார். ரீசன், அனுபவம் இல்லாமல் உண்மையான கற்றல் நடைபெறாது என்று இருக்கு. இவை கூற்றும் காரணமும் சரி, மேலும் அந்த காரணமானது கூற்றிற்கு சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ. அடுத்து கூற்று மற்றும் காரணம். கூற்று, ஆசிரியர் அறிவு வழங்குபவர் என்று டூயி கருதினார். ரீசன், காரணம், ஆசிரியர்கள் மாணவர்களை சுயமாக கற்றுக்கொள்ள வழிகாட்ட வேண்டும் அப்படின்னு கூறியிருக்கார். ஆசிரியர் என்பவர் அறிவு வழங்குபவர் என்று டூயி கருதினார் அப்படிங்கிறது தவறான ஒன்று. மேலும் ஆசிரியர்கள் மாணவர்கள் சுயமாக கற்றுக்கொள்ள வழிகாட்ட வேண்டும் என்பது சரி. கூற்று தவறு, காரணம் சரி. 135வது கேள்வி, கூற்று மற்றும் காரணம். கூற்று, பிரச்சனை அடிப்படையிலான கற்றல் மாணவர்களின் ஆர்வத்தை குறைக்கிறது. காரணம், பிரச்சனை கற்றவரை சிந்திக்கவும் தீர்வு தேடவும் தூண்டுகிறது. இது பார்த்திங்கன்னா கூற்றானது தவறு, அதற்குண்டான காரணமானது சரி. 136வது கேள்வி, ஆசிரியர் ஒருவர் மாணவர்களுக்கு குழுவாக ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண செய்கிறார். இது எந்த கருத்தை ஆதரிக்கிறது? ஆப்ஷன் ஏ. சமூக அனுபவம். 137வது கேள்வி, மாணவர்கள் தாங்களே கேள்விகளை எழுப்பி அதற்கான பதிலை ஆராய்ந்து கண்டுபிடிக்க செய்கிறார் ஆசிரியர். இது எவ்வகை கற்றல்? ஆப்ஷன் பி. பிரச்சனை அடிப்படையிலான கற்றல், ப்ராப்ளம் பேஸ்டு லேர்னிங். அடுத்து, ஜான் டூயின் கோட்பாட்டின் அடிப்படையில் கீழ்க்கண்டவற்றுள் எது உண்மையான கற்றலுக்கான முக்கிய காரணம்? ஆப்ஷன் பி. செயலில் ஈடுபட்டு அனுபவம் பெறுதல். 139வது கேள்வி, ஜான் டூயின் பார்வையில் ஆசிரியரின் முக்கிய பங்கு எது? ஆப்ஷன் பி. மாணவர்களில் ஆர்வம், ஆராய்வு, தன்னம்பிக்கை, சுய சிந்தனை வளர்த்தல். ஆப்ஷன் பி. 140வது கேள்வி, ஜான் டூயி கல்வியை சமூகத்தின் சிறிய வடிவம் என கருதியதற்கு சரியான விளக்கம். ஆப்ஷன் பி. பள்ளி சமூக வாழ்வின் பிரதிபலிப்புக்கான இடம். அடுத்து, தொடர்ந்து மனப்பாடம் செய்யும் வகுப்பறை சூழல் டூயி கோட்பாட்டிற்கு ஏன் பொருந்தாது? ஏனெனில் அது செயல் அனுபவத்தை குறைக்கிறது. ஆப்ஷன் பி. 142வது கேள்வி, கீழ்காண்பனவற்றுள் டூயின் கோட்பாட்டுடன் தொடர்பு இல்லாதது எது? ஆப்ஷன் சி. கண்டிப்பான மனப்பாடம். 143வது கேள்வி, கார்ல் ரோஜர்ஸ் எந்த உளவியல் அணுகுமுறையை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்? கார்ல் ரோஜர்ஸ் எந்த உளவியல் அணுகுமுறையை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதநேயவியல், ஹியூமனிசம், மனிதநேயவியல். அடுத்து, ரோஜர்ஸின் கோட்பாட்டில் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான சூழல் எது? ஆப்ஷன் சி. நிபந்தனையற்ற நேர்மறை ஏற்றுக்கொள்ளுதல். ரோஜர்ஸ் கோட்பாட்டின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான சூழல். ஆப்ஷன் சி. 145வது கேள்வி, ரோஜர்ஸ் வரையறைப்படி கீழ்காண்பனவற்றுள் எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங்குடன் பொருந்துவது எது? ஆப்ஷன் சி. வண்டி ஓட்ட கற்றல் அப்படிங்கிறது ரோஜர்ஸ் வரைப்படி எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். அடுத்து 146வது கேள்வி, அனுபவ கற்றலின் முக்கிய பண்பு எது? ஆப்ஷன் டி. சுயமுயற்சி. அனுபவ கற்றலோட முக்கிய பண்பு சுயமுயற்சி. அடுத்து 147வது கேள்வி, ரோஜர்ஸின்
கிளைண்ட் சென்டர் தெரப்பியின் முக்கிய அம்சம் என்ன? ஆப்ஷன் சி பச்சாதாபம், எம்பத்தி. அடுத்து 148வது கேள்வி. அசர்ஷன் மற்றும் ரீசன், கூற்று மற்றும் காரணம். கூற்று: அனுபவ கற்றல் மாணவரின் வாழ்வில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. காரணம்: இது கற்ற அறிவை நடைமுறையில் பயன்படுத்த அனுமதிக்கிறது. இது கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் கொடுக்கப்பட்ட காரணமானது கூற்றிற்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ. 149வது கேள்வி. கூற்று மற்றும் காரணம். ரோஜர்ஸ் மனிதன் தன்னிறைவிற்கான உள்ளார்ந்த விருப்பம் கொண்டவன் என்று நம்பினார். காரணம்: நிபந்தனையுடனான ஏற்றுக்கொள்ளுதல் கிடைக்கும் போது வளர்ச்சியின் வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. ஆப்ஷன் சி. கூற்று காரணம் இரண்டும் சரி. ஆனால் காரணமானது கொடுக்கப்பட்ட கூற்றிற்கான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் சி. சாரி, அசர்ஷன் அண்ட் ரீசன். இதில் ரோஜர்ஸ் மனித தன்னிறைவிற்கான உள்ளார்ந்த விருப்பம் கொண்டவன் என்று நம்பினார் அப்படிங்கிறது சரி. அதுக்கு உண்டான காரணம் நிபந்தனையுடனான ஏற்றுக்கொள்ளுதல் கிடைக்கும்போது வளர்ச்சியின் வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன என்பது தவறு. அதனால் இதுக்கு உண்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. கூற்று சரி, காரணம் தவறு. இதோட 150வது கேள்வி. ஒரு ஆசிரியர் ஒருவர் மாணவர்களிடம் தாங்களே இலக்குகளை தீர்மானிக்க அனுமதித்து தாங்கள் கற்றதை தாங்களே மதிப்பீடு செய்கிறார். அவர் எந்த கொள்கையை பின்பற்றுகிறார்? ஆப்ஷன் பி. கிளைண்ட் சென்டர்ட் அப்ரோச். மாணவர்களிடம் ஆசிரியர் இலக்குகளை அவங்களே தீர்மானித்து அவர்களையே பார்த்திங்கன்னா மதிப்பீடு செய்யும் அந்த கொள்கையானது கிளைண்ட் சென்டர்ட் அப்ரோச். ஆப்ஷன் பி. 151வது கேள்வி. மாணவர் ஒருவர் ரோபோ உருவாக்கும் செயலில் ஆழமாக ஈடுபட்டு தவறுகளை தானாக திருத்தி கற்றுக்கொள்கிறான். இது எந்த கற்றல் வகையை குறிக்கிறது? ஆப்ஷன் பி. அனுபவ கற்றல். இதோட பார்த்திங்கன்னா இந்த 4th யூனிட்டுக்கு உண்டான சைக்காலஜிக்கு ஒரு 150 கேள்விகள் இதோட முடிந்தது. அடுத்து 5வது யூனிட்டுக்கு உண்டான முக்கியமான கேள்விகளை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.